ஹாய் வணக்கம். நாம இன்னைக்கு என்ன ரீடிங் பார்க்க போறோம்னா, நோ கான்டாக்ட் சிச்சுவேஷன்ல உள்ள உங்க பெர்சன் என்ன மாதிரியான ஒரு ஃபீலிங்ல இருக்காங்க, அவங்களோட சிச்சுவேஷன் எந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த ரீடிங்ல பார்க்கலாம். நோ கான்டாக்ட்ல இருக்கிறவங்க, லெஸ் கான்டாக்ட்ல இருக்கிறவங்க, லாங் டிஸ்டன்ஸ் அண்ட் ஒன் சைடா லவ் பண்ணிட்டு இருக்கவங்க, அவங்களெல்லாம் இந்த ரீடிங் பார்க்கலாம் ஓகேவா? இது ஜென்ரல் ரீடிங், யாருக்கு பொருந்ததோ அவங்க மட்டும் எடுத்துக்கோங்க. இது ஒரு டைம்லெஸ் ரீடிங், எப்போ வேணாலும் பார்க்கலாம், மேட்ச் ஆகும். ஓகேவா? ஓகே, ரீடிங்ஸ் போகலாம். என்னை சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ஓகே, தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது டாப்பிக்கில் ரீடிங் எடுக்கணுன்னா அதை கமெண்டில் போடுங்க. ஓகேவா? இப்போ உங்கள் பர்சன் என்ன மாதிரியான ஒரு ஃபீலிங்கில் இருக்காங்கன்னு பார்க்கலாம். உங்கள் பர்சன் உங்களை தான் திங்க் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போதைக்கு உள்ள கரண்ட் எனர்ஜி படி உங்களை பற்றி நினைக்க தான் செய்கிறாங்க, உங்களை பற்றி திங்க் பண்ண தான் செய்கிறாங்க. உங்கள்கிட்ட பேசணும்னு தான் நினைக்கிறாங்க. உங்கள்கிட்ட பேசணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலையில் தான் இருக்காங்க. ஒரு ஆக்ஷன் எடுக்கணும் அந்த மாதிரியான ஒரு மனநிலையில் தான் இருக்காங்க. உங்களை பற்றி தான் திங்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. நீங்கள் போயிட்டீங்களா, எல்லாமே முடிஞ்சு போயிட்டா அந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷனில் தான் அவங்க இருக்கிறாங்க. பார்க்கலாம். உங்கள்கிட்ட அவங்க பேசணும், கமிட்மெண்ட் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. ஏன்னா எனக்கு அந்த மாதிரி தான் தெரியுது. உங்களை பற்றி திங்க் பண்ணவும் செய்கிறாங்க, ஏதாவது ஒரு ஆக்ஷன் எடுக்கணும்னு நினைக்கிறாங்க, உங்ககிட்ட பேசணும்னு நினைக்கிறாங்க. பட் ஃபேமிலி இதில் இன்வால்வ் ஆகிருக்கு. பார்க்கலாம் உங்ககிட்ட பேசுவாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிக்கிட்டு. ஃபேமிலி நேற்று எடுத்த அதே ரீடிங் தான் வருது. ஃபேமிலி சிச்சுவேஷன் தான் இங்கே ரொம்ப தெரிகிற மாதிரி தெரியுது. ஓகே, ஃபேமிலி சிச்சுவேஷன்னால அவங்க என்ன, எஸ், ஃபேமிலி சிச்சுவேஷன். ஒரு சில பர்சன் அந்த ஃபேமிலி சொல்கிறத விட்டுட்டு உங்ககிட்ட பேசணும்னு நினைக்கிறாங்க. இன்னொரு பர்சன் என்னென்னா அதிலே ஸ்டக்காகி நிற்கிறாங்க. அந்த மாதிரி தான் தெரியுது. நேற்று உள்ள அதே ரீடிங் மாதிரி தான் தெரியுது. உங்கள் பர்சன் உங்ககிட்ட பேசணும்னு நினைக்கிறாங்க, உங்களை பற்றி திங்க் பண்ணுறாங்க, ஸ்பை பண்ணுறாங்க. ஸ்பை பண்ணாமலாம் இல்லை, உங்களை பற்றி திங்க் பண்ணுறாங்க. உங்களை நீங்கள் இருக்கீங்களா இல்லையான்னு சொல்லி அவங்க உங்களை செக் பண்ண தான் செய்கிறாங்க. ஏதாவது ஒரு ஆக்ஷன் எடுக்கணும், உங்களுக்கு ஒரு கமிட்மெண்ட் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் அதை கொடுத்தா நம்ம ஒழுங்காக கடைபிடிக்கணும், அதை நம்ம மீறக்கூடாது. சரியா? ஸோ அதனால் அதை பற்றியும் அவங்க யோசிச்சுட்ருக்காங்க. உங்ககிட்ட பேசணும், ஃபேமிலிக்குள்ள சப்போர்ட், ஃபேமிலிக்கிட்ட அவங்க உங்களை பற்றி சொல்லியிருந்திருப்பாங்க. எனக்கு அந்த மாதிரி தான் தெரியுது. ஃபேமிலிகிட்ட உங்களை பற்றி சொல்லியிருந்திருப்பாங்க. பட் அவங்க இதுக்கு ரெடியாக இல்லாத மாதிரி தெரியுது. ஸோ வெயிட். எஸ், அவங்க ரெடியாக இல்லாத மாதிரி தெரியுது. ஸோ இப்போ உங்கள் பர்சன் என்னென்னா யோசிச்சுட்ருக்காங்க, இந்த விஷயத்தில் என்ன மாதிரியான ஒரு கமிட்மெண்ட் கொடுக்குறது, இந்த விஷயத்தை எப்படி முடிக்கிறது, அந்த மாதிரியான ஒரு யோசனை போயிட்டு இருக்கு. உங்களுக்கு தேவையான, எஸ் எஸ் அப்படி தான் தெரியுது. உங்களுக்கு கமிட்மெண்ட் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் ஃபேமிலி அது தடையாக இருக்குது. இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, கொஞ்சம் இதுக்கு பிரேக் வேணும்னு நினைக்கிறாங்க. இந்த ரிலேஷன்ஷிப்புக்கு இப்போதைக்கு கொஞ்சம் பிரேக் வேணும்னு நினைக்கிறாங்க. இப்போ அவங்களோட கான்சன்ட்ரேஷன் எதில் இருக்குன்னா, மணி ஏர்ன் பண்ணுறதுல இருக்குது. அவங்கள லவ் பண்ணுறாங்க, உங்ககிட்ட பேசணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் ஃபேமிலி ஒத்துக்கலை. அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ அதெல்லாம் கொஞ்சம் உங்கள் ரிலேஷன்ஷிப் பற்றின எல்லா விஷயத்தையும் கொஞ்சம் ஒதுக்கி வச்சுக்கிட்டு, அவங்கள ஃபினான்ஷியல் பற்றி அவங்க இப்போ யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. சரி, நம்ம இப்போதைக்கு நம்ம நம்மளோட ப்ரொஃபஷ்னல் அண்ட் நம்ம ஃபினான்ஷியல் அதை பற்றி யோசிக்கலான்னு நினைக்கிறாங்க. எஸ், இங்கே நிறைய இன்வால்மெண்ட் இருக்குது. பார்க்கலாம் வேறு என்னெல்லாம் வருது அப்படின்ட்டு. சரி, ஃபேமிலி இன்வால்மெண்ட் இருக்குது இதில். ஒரு சில பர்சனுக்கு நீங்கள் ஆல்ரெடி மேரேஜ் ஆன பர்சனை
ஓகே லவ் பண்ணுறீங்களா இருந்தீங்கன்னா, அது ஒரு தடங்கலா இருக்குது. நீங்கள் ஏற்கனவே வந்து ஒரு மேரேஜான பர்சனை வந்து லவ் பண்ணுறீங்கன்னா, அது வந்து இது ஒரு தடையா தான் இருக்குன்னு சொல்ல முடியும். ஸோ, அதனால ஏதாவது பிரச்சனை வருமாங்கிற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் போயிட்டுருக்கு. ஸோ, உங்கள் பர்சன் வந்து அதனாலேயே ஸ்டக் ஆகி நிற்கிறாங்கன்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா, அந்த சைட்லேயும் வந்து நம்ம நெறைய ப்ராப்ளம் வர்றதுக்கான சான்சஸ் ஏன்னா இங்கே 2 ஃபேமிலி தெரியுது. ஒண்ணு வந்து உங்க பேரண்ட்ஸ், உங்க பெர்சனோட பேரண்ட்ஸ் அண்ட் இன்னொரு வந்து அவங்களோட ஃபேமிலி மாதிரி தெரியுது. இதில கரெக்ட்டா வந்து விழுது. இதில வந்து ஒரு ஃபேமிலி இன்வால்வ் ஆயிருக்கு. குழந்தைங்க, அந்த மாதிரி கப்பிள்ஸ் அந்த மாதிரி இன்வால்வ் ஆயிருக்கு. ஸோ, அதனால அவங்க அதிலேயே ஸ்ட்ரக் ஆகி நிற்கிறாங்க. இது வந்து ஒரு டைப் ஆஃப் பீப்பிள். ஃபேமிலியும் வந்து இதுக்கு அகெயின்ஸ்டா இருக்காங்க. ஏற்கனவே கல்யாணம் ஆகியிருந்தா, ஸோ அதுலேருந்து நம்ம வந்து முடிவு முடிவு வர மாட்டேங்குது. அது அவங்களுக்கு ஒரு கன்ஃப்யூஷனா இருக்கு. அந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் தான் போயிட்டு இருக்கு. அவங்க என்ன பண்றதுன்னு தெரியாம தான் வந்து அவங்க ஸ்டக் ஆகி தான் நிற்கிறாங்க. அவங்க வந்து கொஞ்சம் பொறுமையா தான் இந்த விஷயத்த ஹேண்டில் பண்ணணுங்கிற மாதிரியான அ ஒரு திங்கிங்கில இருக்காங்க. அவங்களால எந்த எந்த ஒரு விஷயமும் பண்ண முடியலன்னு தான் சொல்ல முடியும். அ டக்குன்னு வந்து இந்த விஷயத்துக்கு ஒரு முடிவு எடுக்க முடியாத நிலைமையில இருக்காங்க. ஏன்னா, இதில வந்து நெறைய ஃபேமிலி இன்வால்வ் மாதிரி தெரியுது. ஸோ, அதெல்லாம் விட்டுட்டு நம்ம எப்படி வர்றது? ஸோ, அந்த மாதிரியான ஒரு திங்கிங்கில அவங்க இருக்காங்க. என்னதான் பண்றது? அந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன்ல அவங்க இருக்கிறாங்க. அவங்களும் என்னதான் பண்ண முடியும் சொல்லுங்க? அவங்க ஃபேமிலியும் வந்து தடங்கலா இருக்கு. இதில வந்து கப்பிள்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கு. உங்க பெர்சனுக்கு ஆல்ரெடி மேரேஜ் ஆகியிருந்தனா, அதுவும் ஒரு தடங்கலா இருக்கிற மாதிரி தெரியுது. ஸோ, இதெல்லாம் மீறி தான் அவங்க வரணும். ஸோ, இவ்வளோ கஷ்டத்த அவங்க அதனால கொஞ்ச நாளைக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து ஒதுக்கி வச்சுட்டு, அவங்க ஃபினான்ஷியல் வைஸ் வந்து அத பார்க்கலான்னு நெனைக்கிறாங்க. ஓகேவா? பார்க்கலாம். பார்த்தீங்களா? எஸ். அவங்க வந்து இப்போதைக்கு எந்த ஒரு உங்களோட இது நார்மல் ஒன் சைடா லவ் பண்ணுறவங்களும் ஓகே. நீங்க வந்து மேரீடான பெர்சனை லவ் பண்ணுறதா இருந்தாலும் சரி, இப்போதைக்கு அவங்க வந்து அவங்களோட லவ்வை வந்து அக்செப்ட் பண்ணுற மனநிலையில் இல்லை. ஏன்னா இங்கே நிறைய காம்ப்ளிகேட்டட் இருக்குது. ஓகேவா? நீங்கள் நிறைய விஷயத்த ஃபேஸ் பண்ணணும். அதை ஃபேஸ் பண்ணால் தான் வந்து இதில் வந்து ஒரு சக்ஸஸ் ஆக முடியும். பட்டு அதெல்லாம் ஃபேஸ் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா, அது வந்து கொஞ்சம் சிக்கலான ஒரு விஷயம் மாதிரி தெரியுது. ஃபேமிலியும் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. இதில உங்க ஃபேமிலியும் ஒத்துக்காத மாதிரி தெரியுது. சரியா? அவங்க ஃபேமிலியும் ஒத்துக்காத மாதிரி தெரியுது. உங்க ஃபேமிலியும் ஒத்துக்காத மாதிரி தெரியுது. இதில ஒரு டைப் ஆஃப் வந்து எப்படின்னா, மேரேஜ் ஆனவங்களும் வந்து லவ் பண்ணிட்டுருக்கீங்க. ஸோ, அதுக்கும் தடங்கலா இருக்கு. அதனால அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த எல்லா ரிலேஷன்ஷிப்பையும் கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு, அவங்களோட கரியரை ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ, வந்து இப்போ நீங்கள் போய் பேசினாலும், அவங்க வந்து உங்கள கண்டுக்க மாட்டாங்க. அவங்க வந்து உங்கள அவாய்ட் பண்ண தான் செய்வாங்க. ஏன்னா, அவங்க இப்போ வந்து ப்ரொஃபஷனல் வைஸ் வந்து அவங்களுக்கு வேறு எதாவது பண்ணலாமா? அந்த மாதிரி ஒரு தாட் போயிட்டுருக்கு. ஏன்னா, அவங்களுக்கு வந்து இந்த விஷயத்தெல்லாம் ஃபேஸ் பண்ண முடியல. அவங்களே கொஞ்சம் லோ எனர்ஜில தான் இருக்காங்க. வெயிட். ஓகே. எஸ். அவங்க வந்து இப்போ ஒரு டாக்ஸிக்கான ஒரு ரிலேஷன்ஷிப்பில் வந்து மாட்டிகிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. அது யாராக வேணாலும் இருக்கலாம். ஃபேமிலியில் மாட்டிகிட்டு இருக்கிற மாதிரி இருக்கலாம். இல்லை நிஜமாவே ஒரு டாக்ஸிக்கான ஒரு லவ்வில் வந்து மாட்டிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கலாம். ஓகே. எஸ். இது வந்து ஒரு டைப் ஆஃப் நான் சொன்னேன்ல, இது வந்து ஒரு சீக்ரெட் ரிலேஷன்ஷிப். இது யாருக்குமே தெரியாத அளவுக்கு மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கிற ஒரு சீக்ரெட் ரிலேஷன்ஷிப். ஸோ, அந்த மாதிரி தான் உங்கள் ரிலேஷன்ஷிப் வந்து போயிட்டு இருந்திருக்கு இது வரைக்குமே. இது யாருக்குமே இந்த விஷயம் தெரியாது. உங்களுக்கு தெரியும், உங்க பெர்சனுக்கு தெரியும். அந்த மாதிரி தான் தெரியுது. இது வந்து ஒரு சீக்ரெட் ரிலேஷன்ஷிப். உங்க 2 பேத்துக்குள்ளேயும் ரொம்ப வந்து ஃபிசிக்கலா வந்து நீங்க ரொம்பவே வந்து அட்ராக்ட்டா தான் இருக்கிறீங்க. ஒரு நல்ல ஒரு அட்டாச்மெண்ட் இருக்குது. லவ் இருக்கு. எல்லாமே இருக்கு. பட் வந்து அவங்களும் ஒரு டாக்ஸிக்கான ஒரு ரிலேஷன்ஷிப்பில் மாட்டிட்டு முழிக்கிறாங்க. உங்களோட ரிலேஷன்ஷிப் வந்து பெருசா யாருக்குமே தெரியாது. ரொம்பவே ரகசியமா இருக்கிற மாரி தான் தெரியுது. அ உங்க ஃபேமிலிக்கு மட்டும் தெரிஞ்சிருக்கலாம். பட் அது வெளிக்காட்ட முடியாத அளவுக்கு ஒரு என்ன சொல்றது, ஒரு ரிலேஷன்ஷிப் மாதிரி இருக்கலாம். இது வந்து ஒரு டைப் ஆஃப் வந்து யாருக்குமே வெளிய தெரியல. இன்னொருத்தவங்களுக்கு எப்படின்னா, ஏற்கனவே நீங்க வந்து மேரேஜ் ஆனவங்கள லவ் பண்ணிட்டு இருந்திருக்கீங்க. ஸோ, அது ஒரு ரகசிய உறவு மாதிரியே இருக்கு. ஸோ, அந்த அ இன்னொருத்தங்கன்னா ஏற்கனவே கல்யாணம் ஆயிருப்பாங்கல்ல, அதனால அவங்க வந்து என்ன நினைக்கிறாங்க, இந்த ரிலேஷன்ஷிப்க்கு முக்கியத்துவம் குடுக்கணுமா? இல்ல இந்த ரிலேஷன்ஷிப்க்கு முக்கியத்துவம் குடுக்கணுமா? அப்படின்னு சொல்லி ஒரு கன்ஃப்யூஷன்ல வந்து இருக்கிறாங்க. அந்த மாரி தான் எனக்கு தெரியுது. 2 ரிலேஷன்ஷிப் இங்க இருக்கு. ஒரு டைப் ஆஃப் பார்க்குற பீப்பிள் வந்து ஒரு 2 ரிலேஷன்ஷிப் இருக்கு. இதுக்கு முக்கியத்துவம் குடுக்குமா? இல்ல அதுக்கு முக்கியத்துவம் குடுப்போமான்னு நெனச்சிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு என்ன ஒரு முடிவு எடுக்கிறதுனே தெரியல. ஸோ, அப்படியே தான் இந்த ரிலேஷன்ஷிப் போயிட்டு இருந்திருக்கு.
ஸோ இப்போதைக்கு உங்கள் பர்சன் வந்து உங்ககிட்ட சரியாக வந்து ஒரு கான்வர்சேஷன் இல்லாமல் தான் இருந்திருப்பாங்க. நீங்களே போய் பேசினாலுமே வந்து எஸ், பட் அவங்கள பற்றி திங்க் பண்ண தான் செய்கிறாங்க. உங்கள வந்து ரொம்ப விரும்புகிறாங்க. அதுலலாம் எந்த இதுவும் இல்லை. ஒரு சில பர்சன் வந்து விரும்புகிறாங்க, இல்லைலாம் சொல்ல முடியாது. ஒரு சில பர்சன் மட்டும்தான் அவாய்ட் பண்ணுறாங்க. இதில் பார்க்குற ஒரு சிலர் வந்து உங்கள விரும்ப தான் செய்கிறாங்க, உங்கள பற்றி திங்க் பண்ண தான் செய்கிறாங்க. நீங்கள் ஒரு வைஃப் மெட்டீரியல் மாதிரி தான் அவங்க திங்க் பண்ணுறாங்க, இல்லைலாம் சொல்ல முடியாது. ஆனால் சிச்சுவேஷன் வேறு மாதிரி இருக்குது. இதில் வந்து அவங்க மதர் இன்வால்வ் ஆகிருக்கலாம், அவங்க ஃபேமிலி இன்வால்வ் ஆகிருக்கு, அவங்க ஒத்துக்கலை. இது இன்னொன்று வந்து இது ஒரு சீக்ரெட்டான ஒரு ரிலேஷன்ஷிப் மாதிரி தெரியுது, யாருக்கும் தெரியாத ஒரு ரிலேஷன்ஷிப் மாதிரி தெரியுது. ரொம்ப நாளாகவே இந்த ரிலேஷன்ஷிப் வந்து முடியாமல் அப்படியே சுற்றிட்டு இருக்கு. இது ஒரு முடிவே இல்லாமல் இருக்குது. அந்த மாதிரியான ஒரு ரிலேஷன்ஷிப் தான் இருக்குது. இப்போ உங்கள் பர்சன் வந்து உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். உங்கள் பர்சன் வந்து கண்டிப்பாக அவங்க வீட்டில் கேட்டிருந்துருப்பாங்க, உங்களை பற்றி சொல்லியிருந்திருப்பாங்க. பட் அவங்க வந்து நோன்னு சொல்லியிருந்திருப்பாங்க. ஸோ அதனால் அவங்க இந்த ரிலேஷன்ஷிப்பை எல்லாமே ஒதுக்கி வச்சுட்டு அவங்களோட கரியர், அவங்களோட ஃபினான்ஷியல் அதை பற்றி கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கிறீங்க. இதில் பார்க்குற ஃபீமேல் பர்சன் வந்து ரொம்ப ஸ்ட்ரென்த்தான பர்சன். ஒன்றுக்கு ஒன்று குறை சொல்லல. அவங்களும் வந்து ஈகோவில் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்காங்க. நீங்களுமே வந்து ரொம்பவே கொஞ்சம் அந்த ஆட்டிடியூட் இருக்கிற மாதிரி, அதாவது கொஞ்சம் அந்த கெத்து அந்த மாதிரியான ஒரு விஷயம், கொஞ்சம் போல்டான ஒருத்தங்க அந்த மாதிரி தான் இருக்கும். 2 பேருமே தனித்தனியாக வேலை பார்த்துட்டு தான் இருப்பீங்க. உங்கள் பர்சனை வந்து ஓனாக வேலை பார்த்துட்ருப்பாங்க. நீங்களுமே ஒரு சிலர் வந்து வேலை பார்த்துட்டு தான் இருப்பீங்க. ஒன்றுக்கு ஒன்று பேசிக்கிறது இல்லை. உங்கள் 2 பேத்துக்குள்ள ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். ஆனாலும் வந்து உங்களுக்குள்ள ரிலேஷன்ஷிப்பு வந்து எப்படி இருக்குன்னா நல்லா தான் இருக்குது. என்ன அந்த ஈகோ தடுக்குது, அந்த கோவம் தடுக்குது, யார் பேசுவாங்க அந்த மாதிரியான ஒரு விஷயம் நடந்துகிட்ருக்கு. பட் 2 பேருக்குமே வந்து ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்க தான் செய்யுது. என்ன சொல்கிறது, ஒரு ஃபிசிக்கல் அட்ராக்ஷன் இருக்குது, ஒரு லவ் இருக்க தான் செய்யுது, இல்லைலாம் சொல்ல முடியாது. அந்த மாதிரி தான் இருக்குது. இன்னொன்று உங்கள் பர்சனுக்கு வந்து அவங்க ஃபேமிலியில் உங்களை பற்றி பேசியிருப்பாங்க. அவங்க வந்து அவங்க வந்து நோன்னு சொல்லிட்டு வேறு ஏதாவது ஒரு அலைன்ஸ் பார்க்க ஆரம்பிச்சிருந்துருப்பாங்க. பட் அவங்க அதுலேயும் வந்து பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லாத மாதிரி தான் இருக்காங்க. உங்கள் பர்சனுக்கு வந்து அவங்க ஃபேமிலி உள்ளவங்க வந்து வேறு ஏதாவது ஒரு அலைன்ஸ் பார்த்துருந்துருப்பாங்க. ஆனால் அதுலேயுமே அவங்களுக்கு பெருசாக ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாத மாதிரி தான் இருக்குது. அந்த மாதிரி தான் சொல்ல முடியும். உங்களோட உங்களோட லவ்வை ரிஜெக்ட் பண்ணிக்கிட்டு, இல்லை நான் சொல்கிறவங்கள தான் நீங்கள் கல்யாணம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு விஷயத்த வச்சுருந்துருப்பாங்க. ஆனால் அவங்க வந்து அதை ஏற்றுக்கிற மாதிரி, அதை கண்டுக்கிற மாதிரி தெரியல. உங்களை பற்றி திங்க் பண்ண தான் செய்கிறாங்க. பட் அவங்களால ஒரு முடிவு எடுக்க முடியலன்னு தான் சொல்ல முடியும். பார்க்கலாம் வேறு என்னெல்லாம் வருது அப்படின்ட்டு. எஸ், முடிவு எடுக்க முடியல. இப்போதைக்கு அவங்க உங்களுக்கு கரெக்டான ரிப்ளை கொடுப்பாங்களான்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. நீங்கள் கொஞ்சம் ஸ்ட்ரென்த்தாக இருக்கணும், பொறுமையாக இருக்கணும். உங்களோட இது ரொம்பவே பொறுமையாக இருக்கணும். இப்போதைக்கு நீங்கள் இதை முடியுமா, இந்த சிச்சுவேஷன் மாறுமான்னு கேட்டிங்கன்னா நோ. இப்போதைக்கு கொஞ்சம் டிலே ஆகுற மாதிரி தான் இருக்குது. உங்கள் பர்சனுக்கு உங்களுக்கு உங்கள் மேலே லவ் இருக்கலாம், எல்லாமே இருக்குது. ஆனால் அவங்க ஃபேமிலி, இன்னொன்று மேரீடான பர்சன் இதில் இன்வால்வ் ஆகிருக்காங்க. நிறைய ஒரு ப்ராப்ளம் இருக்கிற மாதிரி இருக்குது. பட் உங்கள் மேலே அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்க தான் செய்யுது, இல்லைன்னுலாம் சொல்ல முடியாது. உங்கள் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்குது, உங்கள் மேலே லவ் இருக்குது, ஃபிசிக்கல் அட்ராக்ஷன் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனால் அவங்க வீட்டு சைடில் பார்க்கும்போது அவங்களுக்கு இன்னொரு தரப்புலேருந்து அலைன்ஸ் பார்க்குற மாதிரி இருக்குது, வேறு ஏதாவது ஒரு ஆப்ஷன் பார்க்குற மாதிரி இருக்குது. உங்கள் ஆப்ஷனை ரிஜெக்ட் பண்ணிக்கிட்டு அவங்களுக்கு வேறு ஒரு ஆப்ஷனை வந்து பார்க்குற மாதிரி இருக்குது. உங்கள் ரிலேஷன்ஷிப் வந்து இப்படியே ரகசியமாக, ஒரு சில பர்சன் வந்து மேரீடான பர்சனை நீங்கள் லவ் பண்ணுறதா இருந்தால் இந்த ரிலேஷன்ஷிப் வந்து ரகசியமாகவே இருக்குது. பட் நீங்கள் வந்து அதில் ஒரு கிளாரிட்டியே இல்லாமல் இருக்குது. உங்களுக்கு அது வந்து ரொம்ப நாளாகவே அந்த விஷயத்தில் வந்து நீங்கள் போராடிட்டு தான் இருக்கீங்க. சரி, இது வெளியே வருமா, இந்த விஷயம் வெளியே வருமா, ஒரு நல்ல தொடக்கம் இதுக்கு கிடைக்குமான்னு சொல்லிட்டு நீங்கள் ரொம்ப நாளாகவே வெயிட் பண்ணிகிட்டு இருந்திருப்பீங்க. பட் எந்த ஒரு முன்னேற்றமும் இருந்திருக்க மாதிரி. இப்போது 2 பேருமே என்ன மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் இருக்கீங்கன்னா, 2 பேருமே எமோஷனலாக வெளிக்காட்டுறதில்ல. நீங்களுமே வந்து எமோஷனலாக வெளிக்காட்டுறதில்ல. உங்கள் பர்சனுமே வந்து நீங்கள் வந்து உங்கள் பர்சன்ட்ட போய் பேசினீங்கன்னா ரொம்ப வந்து ஹார்டாக பேசுவாங்க, ரொம்ப ரொம்ப கோவமாக, ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக என்ன அந்த மாதிரியான ஒரு கான்வர்சேஷன் தான் இப்போ உங்களுக்குள்ளே இருந்துகிட்ருக்கோம். அந்த மாதிரியான சுச்சுவேஷன் தான் போயிட்டுருக்கு. இது எப்படி முடியும்னு சரி பார்ப்போம். இது ஒரு நல்ல எண்டிங் இருக்குமா அப்படின்ட்டு. பட் யூனிவர்ஸ் வந்து இப்போதைக்கு வந்து இந்த விஷயத்துக்கு என்ன ஒரு சில பர்சனுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஆரம்பம் ஆகும். உங்கள் ஃபேமிலி உள்ள ஒத்துப்பாங்க. ஒரு சில பர்சனுக்கு மட்டும்தான். ஓகே, எஸ், ஒரு சில பர்சனுக்கு வந்து ஒத்துக்கும். ஒரு சில பர்சன்ஸ் வந்து அதிலே ஸ்டக்காகி நிற்கிறாங்க, அந்த மாதிரி நிற்கிறாங்க.
அது உங்களுக்கு தெரியும்ல, எந்த மாதிரியான சிச்சுவேஷன் ஒரு சிலருக்கு வந்து அந்த அளவுக்கு மோசமா போயிட்டு இருந்திருக்காது. ஒரு சிலருக்கு வந்து கொஞ்சம் மோசமா போற மாதிரி தெரியுது. உங்களுக்கு தெரியும்ல, எவ்வளோ போகுது அப்படின்ட்டு. எந்த மாதிரியா சிச்சுவேஷன் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும்ல. ஸோ, அத பொறுத்து தான் அமையும். ஸோ, பார்க்கலாம் வேறு ஏதாவது இருக்கா அப்படின்ட்டு. சொன்னேன்ல, சொல்லி முடிக்கல. அதோட நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக தான் இருக்கணும். உங்கள் பர்சன் வந்து ரொம்ப ஸ்டக்கான ஒரு ஃபீலிங்கில் தான் இருக்காங்க. நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக தான் இருக்கணும். அப்போ தான் வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து ஒரு நல்ல க்ரோத். நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணணும். உங்களுக்கு வெயிட் பண்ண விருப்பம் இருந்தால் வெயிட் பண்ணலாம். இல்லை நீங்கள் மூவ் ஆன் ஆகிறதா இருந்தால் ஆகிக்கலாம். பார்த்தீங்களா, நீங்கள் வெயிட் பண்ணுறதா இருந்தால் வெயிட் பண்ணலாம், மூவ் ஆன் ஆகிறதா இருந்தால் மூவ் ஆன் ஆகலாம். 2 ஆப்ஷன் யூனிவர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஏன்னா இதுக்கு இன்னும் வந்து முடிவு கொஞ்சம் லேட் ஆகுங்கிற மாதிரி தான் தெரியுது. ஓகேவா, இன்னும் வந்து இந்த முடிவு வந்து லேட் ஆகிறோங்கிற மாதிரி தான் தெரியுது. ஸோ வந்து நீங்கள் நிற்கணுன்னா நிற்கலாம், வெயிட் பண்ணுறதா இருந்தால் வெயிட் பண்ணலாம். இல்லை நீங்கள் மூவ் ஆன் ஆகிறதா இருந்தால் நீங்கள் மூவ் ஆன் தாராளமாக ஆகிக்கலாம். நீங்கள் வந்து ரொம்ப கஷ்டப்படுறீங்க, இல்லை வேணான்னு நினச்சிங்கன்னா நீங்கள் மூவ் ஆன் ஆகலாம். ஏன்னா எனக்கு அந்த மாதிரி ஒரு மெசேஜ் தான் வருது. நீங்கள் மூவ் ஆன் ஆகிறதா இருந்தால் கண்டிப்பாக ஆகலாம், வெயிட் பண்ணுறதா இருந்தால் வெயிட் பண்ணலாம். அது உங்கள் பர்சனோட ஒர்த்தை பொறுத்து. உங்களுக்கு தெரியும்ல உங்கள் பர்சன் ஒர்த்தா இல்லையா அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டு, இல்லை அவங்கள நம்ம அக்செப்ட் பண்ணலாமா வேணாமா அப்படின்ட்டு. ஏன்னா இங்கே வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் இருக்குது. ஃபேமிலி வந்து விஷயம் ஃபேமிலி வந்து இன்வால்மெண்ட் இருக்குது. ஸோ வந்து அதனால வந்து உங்களை அவாய்ட் பண்ணுறாங்க, உங்ககிட்ட சரியாக பேசுகிறது இல்லை, அவங்களோட உணர்வை வெளிக்காட்டுறது இல்லை. இந்த மாதிரிலாம் நடக்குது. உங்களை பற்றி அவங்க வீட்டில் கண்டிப்பாக பேசியிருந்திருப்பாங்க, பட் அவங்க அக்செப்ட் பண்ணலை. ஸோ அவங்க வேறு ஆப்ஷனை தான் இவங்களுக்கு காணிப்பாங்க. ஸோ அதனால அவங்க வந்து உங்களை அக்செப்ட் பண்ணவா, வேறு எதாவது அக்செப்ட் பண்ணவான்னு சொல்லிட்டு அவங்களுமே கொஞ்சம் கோல்ட் ஹார்ட்டடாக இருக்காங்க. ஒரு சில பேர் வந்து சரி எப்படி அக்செப்ட் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லிட்டு உங்ககிட்டே வந்து ஓரளவுக்கு கான்வர்சேஷனை கம்மி பண்ணி அவங்க லைஃப்பை பார்க்க ஆரம்பிச்சிருந்துருப்பாங்க. ஒரு சில பர்சன் வந்து இன்னும் முடிவே எடுக்கலைன்னு தான் சொல்ல முடியும். ஒரு சில பர்சன் வந்து சரி நம்ம போயிடலாம், மூவ் ஆன் ஆயிடலாங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் இருக்காங்க. ஒரு சில பர்சன் வந்து இன்னுமே முடிவு எடுக்கலைன்னு தான் சொல்ல முடியும். ஓகேவா? ஓகே, இதுதான் வந்து உங்கள் பர்சனோட கரண்ட் எனர்ஜி. இந்த மாதிரி தான் போயிட்டு இருக்குது. ஓகேவா, இது வந்து யாருக்கு நோ கான்டாக்டில் இருக்கவங்க, லாங் டிஸ்டன்ஸ் ஆன் சைடாக இருக்கவங்க எல்லாத்துக்கும் பொருந்தும். இது வந்து ஒரு டைம்லெஸ் ரீடிங். ஓகேவா, இதுதான் உங்கள் பர்சனோட கரண்ட் எனர்ஜி. ஓகே.